ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இந்த சம்பவத்தில் ஒரு பெண்ணுக்காக 2 குடும்பத்தினர் சண்டை போட்டு அதில் ஒருவர் மாண்ட பிறகு ஏற்பட்ட ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது அஜித் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய கிராமத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணி அஜித் இருக்கார் இல்லையா, இவருடைய கிராமத்தில் 45 வயசில் இருக்கக்கூடிய மன்னவன் அப்படின்ற ஒரு விவசாயி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காருங்க. அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவருடைய மனைவி சக்திவேல் அப்படின்ற ஒரு பையனும் தாராளி அப்படின்ற ஒரு பெண்மணியும் இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்க்கறதாங்க முக்கியமான தொழிலாகவே இருந்திருக்குது. தோட்டம் துறவுகளோட நல்லா வசதியாக தாங்க இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த தாராளியோடைய அம்மா, அவங்களுக்கு கூட பிறந்த 2 அண்ணன்கள் இருந்திருக்காங்க. அந்த 2 அண்ணன்கள்ல மூத்த அண்ணனோட பையன் பேர் தாங்க மலையன், 2வது அண்ணனுடைய பையனுடைய பேர் தாங்க முனியப்பன். இந்த மூத்த அண்ணனுடைய பையன் மலை இருக்கார் இல்லையா, அந்த மலையனை பற்றி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் அடாவடியாக ரவுடித்தனமாக தெரியக்கூடிய ஒரு நபர் தாங்க. வசதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால காசை லாதியாக செலவழிச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வட்டிக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் ரவுடித்தனமாக தெரிஞ்சு எடுத்திருக்காருங்க. ஆனால் இந்த இளைய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவருடைய பையன் முனியப்பனை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கக்கூடிய நபர் தாங்க. அவருமே நல்லா வசதியாக தான் இருந்திருக்கிறாரு. ஆனாலுமே யார்கிட்டையுமே எந்த ஒரு பேச்சையுமே வச்சுக்காம யாராவது ஒரு 4 பேர் உதவின்னு கேட்டாங்கன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு பெருந்தன்மை கொண்ட ஒரு நபராக தாங்க இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தாங்க இவங்களுடைய இந்த 3 குடும்பத்தினருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்குது. சில நாட்களுக்கு பிறகு இந்த தாராளியோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மூத்த அண்ணனுக்கும் இளைய அண்ணனுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த 2 குடும்பத்தினருமே பேச்சுவார்த்தையே இல்லாமல் தாங்க விலகியே இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த தாராளியோடைய அப்பா இருக்கார் இல்லையா மன்னவன், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காருங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய உறவுக்காரங்கிட்ட சொல்லி அனுப்பும் பொழுது இவங்களுடைய முறை பையன் இருக்கார் இல்லையா மலையன், அந்த மலையன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா என்னுடைய இந்த தாராளின்ற பொண்ணை நான் தான் திருமணம் பண்ணுவேன், அதனால தாம்பூல தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கே நம்ம போய் பொண்ணு கேட்டு போய் நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த முனியப்பனும் சரி இந்த மலையன் குடும்பத்தினரும் சரி இந்த 2 குடும்பத்தினருமே ஒரு சேர ஒரே நாள்லேயே இந்த தாராளியோட குடும்பத்தை பார்க்கறதுக்காக வராங்க. அப்படி வீட்டுக்கு வாசல்லையே வெடி சத்தத்தோட தாம்பூல தட்டோட தாங்க நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த 2 குடும்பத்தினரை பார்த்த உடனே இந்த தாராளியோடைய அம்மாவுக்கு யாரை முதல்ல உள்ள கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி தாங்க தயக்கத்தோடு இருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த 2 குடும்பத்தினருமே வீட்டுக்குள்ள வந்த பிறகு இந்த மூத்த அண்ணன் என்ன சொல்றாருன்னா என்னுடைய பையனுக்கு தான் உன்னுடைய பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாரு. அதே சமயத்தில் இளைய அண்ணனுமே என்னுடைய பையனுக்கு தான் உன்னுடைய பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 2 குடும்பத்தினரும் மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இந்த தாராளியோட அண்ணன் சக்தியோடு இருக்காரு இல்லையா, அவர் அவங்களுடைய தங்கச்சிக்கிட்டே போய் கேட்டிருக்காரு, உனக்கு யாரை பிடிக்குன்னு சொல்லுமா, நம்ம திருமணம் பண்ணி வைக்கலாம், உன்னுடைய விருப்பம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த தாராளின்ற பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு மலையனை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது, எனக்கு முனியப்பனை தான் பிடிச்சிருக்குது, அவரை தான் நான் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த மலையனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. நம்ம ஆசையாக சின்ன வயசுலேருந்து நம்ம காதலை வளர்த்துட்டு இருக்கோம், இவ என்னன்னா என்னுடைய சித்தப்பா பையனை போய் காதலிக்கிறேன்னு சொல்கிறாளே, அவங்க 2 பேரும் திருமணிட்டா நம்ம எப்படி வாழ்றது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அடுத்த செகண்டே அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய அப்பா தானே உனக்கு மூத்த அண்ணன், நாங்கள் தானே உரிமையான முதல் முறையாக இருக்கக்கூடிய ஒரு சொந்தம், அதனால உங்களுடைய பொண்ணை எனக்கு தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அடாவடித்தனமாக பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சியை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மன்னவன் இருக்கார் இல்லையா தாராளியோடைய அப்பா, அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய பொண்ணுக்கிட்டே சம்மந்தம் கேட்டாச்சு, அவளை யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாளோ அவளை தான் நாங்கள் திருமணம் பண்ணி வைக்க முடியும், நீ நினைக்கிறது எல்லாமே இங்கே நடக்காதுப்பா, தயவு செஞ்சு இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த மலையன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய தாம்பூல தட்டுகளை அப்படி தூக்கி தூர வீசுறாருங்க. இந்த கல்யாணம் என்னை மீறி எப்படி நடக்குது
பண்ணுதுன்னு பார்க்குறேன், என்னை மீறி எதுவுமே நீங்கள் பண்ணவும் முடியாதுடா அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாருங்க. அதே சமயத்தில் இந்த மலையனுடைய அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, என்னதான் இருந்தாலும் தன்னுடைய தங்கச்சி குடும்பம் தானே, அந்த பொண்ணே விருப்பமில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தன்னுடைய பையன் ஆசைப்பட்டா அதை எப்படி நம்ம நிறைவேற்றுறது, அதனால அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து அந்த வீட்டை தாண்டி என் பையன் செஞ்சது தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அந்த 2 நாட்களாகவே இந்த மலையனை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டாளிகள் சக நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இவரை கொம்பு செய்வி விட்டுருக்காங்க. உன்னுடைய சித்தப்பாவுக்கும் உன்னுடைய அப்பாவுக்கும் ரொம்ப நாளாகவே ஆகாது, அதே மாதிரியே உன்னுடைய சித்தப்பா பையன் இருக்கார் இல்லையா முனியப்பன், அவனை பார்த்தாலே இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாருமே வணக்கம் சொல்கிறாங்க, மரியாதையாக பேசுகிறாங்க. ஆனால் காசு கொடுத்து வட்டிக்கு கொடுத்து வாங்குறது எல்லாமே நீ தான், உன்னை பார்த்தா யாருமே பயப்படாதான் செய்கிறாங்களே தவிர உனக்காக மரியாதையை கொடுக்க மாட்டுறாங்க. இப்பொழுது அந்த தாராளின்ற அந்த பெண்மணியை நீ வந்து கட்டிக்கல, உன்னுடைய சித்தப்பா பையன் கட்டிக்கிட்டானா உனக்கு பெரிய கேவலம் இதை விட வேற எதுவும் கிடையாதுடா, அதனால அவனை நீ போய் மிரட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி தாங்க இவரை வந்து உசுப்பேத்தி விடுறாங்க. அதனால இந்த மலையன் என்ன பண்றாருன்னா, மறுநாள் காலையிலேயே இவங்களுடைய சித்தப்பாவுடைய வீட்டுக்கு தாங்க போயிருக்காரு. அப்படி வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சித்தப்பாவே பார்த்துட்டு அடாவடித்தனமா பேசிக்கிறாரு. இந்த முனியப்பன் இந்த பொண்ணு இருக்காங்களே தாராளி, அவங்கள வந்து மனதார கூட நினைக்க கூடாது, அவளை வந்து நான் தான் திருமணம் பண்ணுவேன் அந்த நினைப்போட வாழ்ந்தான் அப்படின்னா இவனுடைய தலையை வெட்டி முண்டன் தனியா தலை தனியா அவனுடைய விவசாய நிலத்திலே தூர வீசிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு வான் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போறாருங்க. இந்த நிகழ்வு நடந்து ஒரு நாள் தாங்க கடந்திருக்கும். மறுநாள் காலையிலே அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கே ஒரு மரண ஓலம் கேட்டிருக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கிராமத்திலேயே ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு நிலத்துல யாரோ ஒரு நபரை கண்டம் துண்டமாக வெட்டி போட்டிருக்காங்க. தலை தனியாக முண்டன் தனியாக கிடந்திருக்குது. உடனே பதறி போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி, அதாவது இந்த மன்னவனுடைய குடும்பத்தினர் சரி, எல்லாருமே பேரெதிர்ச்சியில் உறைஞ்சு போய் தாங்க அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க இந்த மலையன் வந்து மிரட்டிட்டு போனார் இல்லையா முனியப்பன் தான் அந்த மாதிரி இறந்து கிடக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சடலமும் வேற ஒரு நபருடைய சடலம் தாங்க. அந்த வேற ஒரு நபர் வேற யாரும் கிடையாது, மிரட்டிட்டு போனார் இல்லையா மலையன், அவர் தாங்க கண்டமணிக்க வெட்டப்பட்டு இறந்து போய் கிடந்திருக்கிறாரு. இதை பார்த்து அவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஆடி போயிட்டாங்க. எப்படி இவனை வந்து யார் கொண்டிருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே தகச்சு போயிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு சந்தேகம் தான், இந்த விஷயத்த பண்ணது வேற யாருமே இருக்காது, இந்த முனியப்பனோட குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்க முடியும். ஏன்னா முதல் நாள் தானே மலையன் அவங்களுடைய குடும்பத்தினர் போய் மிரட்டிட்டு வந்தாங்க, மறுநாள் அவர் இறந்து போய் கிடக்கிறாருன்னா வேற யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. இருந்தாலுமே இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய மனசுக்குள்ளே போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்குதுங்க. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மலையனை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கிராமத்தில் கந்து வட்டிக்கு கொடுத்துட்டு கொடுக்காத நபர்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது, அடாவடித்தனமாக நடந்துக்கிறது, அந்த மாதிரி தாங்க தகாத முறையில் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் இந்த முனியப்பனை பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நபர், அதனால அவருடைய வாழ்க்கையை எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க எல்லாருமே ஒதுங்கி இருந்திருக்காங்க. ஆனாலுமே காவல்துறையினர் வந்து விசாரிக்கணும் இல்லையா, அப்படி விசாரிக்கும் பொழுது அவங்களுக்கு மறுபடியும் பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி தாங்க ஒரு தகவல் வந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையன் இருக்கக்கூடிய அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவர் கொண்டது வந்து வேற யாரும் கிடையாது, வெளியூரை சேர்ந்த ஒரு திருடன் தான் கொண்டிருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க செய்தி பரவுது. இதை உறுதிப்படுத்திக்கிற மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சந்தேகத்தில் தான் இருந்திருக்காங்க. ஏற்கனவே வெளியூரை சேர்ந்த ஒரு நபர் வந்து திருட வந்திருப்பார் போலங்க. இரவு நேரத்தில் திருட வரும்பொழுது விவசாய நிலத்தில் தாங்க இந்த மலையன் வந்துட்டு பீடி குடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு வீட்டு கிளம்பலாம் நினைச்சிருக்காரு. அந்த சமயத்தில் அவருடைய கழுத்தில் போட்டுக்கக்கூடிய தங்க செயினை இந்த திருடன் வந்து தா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீ கேட்டா நான் உடனே தந்துடணுமா அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே ரவுடிசம் பண்ணியிருக்கிறாரு. சொல்ல சொல்ல நீ வந்து செயினை தர மாதிரி தெரியல, அதனால உன்னை இங்கேயே வெட்டி போறா அப்படின்ற மாதிரி தாங்க வெட்டி கொண்டுட்டு அவர் வந்து வெளியே ஓடி எஸ்கேப் ஆயிருக்காருங்க. மறுநாள் காலையில காவல்துறையிட்டே போயிட்டு ஒரே சரண் அடைஞ்சிருக்காருங்க, நான் தான் அந்த கொலை பண்ணது அப்படின்றது. ஆனாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த முனியப்பன்னா ஆட்களை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த துக்கம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களாகவே இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க. இப்படி பயந்துட்டு இருக்கக்கூடிய மக்களை மேன்மேலும் பயமுறுத்தக்கூடிய ஒரு அமானுஷ்யமான ஒரு நிகழ்வு அடுத்தடுத்து நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த துக்கம் நடந்து கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பிறகுதாங்க இந்த மன்னவன் இருக்கார் இல்லையா, அவருடைய மகளான தாராளிக்கும் அந்த முனியப்பனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிச்சயார்த்தம் நடத்தி முடிக்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய கிராமத்திலேயே ஒரு நபர் ஒரு விவசாயி இருந்திருக்காரு. அந்த விவசாயியை பொறுத்த வரைக்கும் சைக்கிளில் தாங்க ஓட்டிட்டு அவங்களுடைய இடத்துக்கு போகக்கூடிய வழக்கத்தோடு இருந்திருக்காரு. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நாள் மதியம் உச்சி வேலை இருந்திருக்கும். அந்த உச்சி வேலையில் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி என்ன பண்ணிக்கிறாருன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாருங்க. அப்படி இந்த இறந்து போனார் இல்லையா மலையன்,
மலையன் அவருடைய இறந்து போயிருக்கக்கூடிய அந்த விவசாய நிலத்தை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால் மேட்டில் தாங்க சைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்பொழுது இவருடைய சைக்கிள் திடீர்னு பஞ்சர் ஆகிருக்குது. உடனே சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இவர் கீழே இறங்கி அந்த சைக்கிளை உத்து பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது சூறாவளி காலத்து புழுதி மாடி வீசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க அனலா வீசி இருக்குது. என்னடா அது எப்பயும் போல இல்லாமல் இன்னைக்கு ஒரு மாதிரி காற்று பலமா அடிக்குது அப்படின்ற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலையின் ஆல்ரெடி வெட்டி போட்டு அந்த இறந்து போனார் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு புழுதி காற்று மாதிரி தாங்க செடி கொடிகள் படர ஒரு மாதிரி சக்கரை மாதிரி இப்படி சுழந்துக்கிட்டு இவர் கிட்ட வந்துட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே மிரண்டு போய் அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமாக அப்படி உருட்டிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி சுழண்டு வந்து அந்த புழுதி காற்று வந்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட சைக்கிளோடய சேர்த்து அப்படியே இவர் வந்து தூர தூக்கி கடாசி இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சைக்கிளோட சேர்ந்து பறந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்க்கால் மேட்டில் தாங்க முற்போதர்களில் போய் விழுந்திருக்கிறாருங்க. திரும்பி பார்க்குறாருங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து ஆக்ரோஷமாக பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்க மாதிரி தாங்க சத்தம் கேட்டுருக்குதுங்க. இது நடக்கக்கூடிய நேரம் எல்லாமே மதியம் 1 மணி தான். யாரோ வந்து பயமுறுத்துறாங்களே அப்படின்ற மாதிரி இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சுக்காருங்க அந்த விவசாயி. அதே மாதிரி அவருடைய கிராமத்துக்கு சேர்ந்த பிறகு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கிட்டையுமே நடந்த விஷயத்தை போல சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் யாருமே நம்பலைங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அந்த விவசாய நிலத்தை தாண்டும் பொழுதெல்லாம், அதாவது மலையன் இறந்தார் இல்லையா, அந்த இடத்தை தாண்டும் பொழுதெல்லாம் அமானுஷமான ஒரு விஷயத்தையும் யாரோ ஒரு நபர் வந்து நிற்கிற மாதிரியும் பார்த்ததாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. இப்படியே நாட்கள் கடந்து உருண்டு ஓட சில நாட்களுக்கு பிறகு தாங்க இவங்க ஏற்கனவே நிச்சயம் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, இந்த தாராளின்ற பெண்மணிக்கும் அவங்களுடைய முறை பையன் அந்த முனியப்பன் அப்படின்றவருக்கும், அந்த இருவருக்குமே சிம்பிளான முறையில் ஒரு கோயிலேயே திருமணம் நடந்து முடியுதுங்க. அப்படி இந்த இருவருக்குமே திருமணம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு நிம்மதியை சீர்குலைக்கிற மாதிரி தாங்க ஒரு விகாரமான ஒரு விஷயம் நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மன்னவன் இருக்கார் இல்லையா, இந்த தாராளி அப்படின்ற பெண்மணியோடைய அப்பா, அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா இரவு நேரத்தில் அவருடைய விவசாய நிலத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய வீட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தயாராகிட்டு இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் ஒரு பழைய ஆதிகால ஒரு புல்லட் இவர்கிட்ட இருந்திருக்குதுங்க. அந்த புல்லட் எடுத்துக்கிட்டு தாங்க இவருடைய வீட்டுக்கு எப்பயும் பொழுது போகிற மாதிரி தாங்க கிளம்பி இருக்கிறாரு. ஏற்கனவே இறந்து போனார் இல்லையா மலையன், அவருடைய விவசாய நிலமும் இந்த மன்னவனுடைய நிலமும் பக்கத்தில் அங்கே இருக்குது. அந்த மலையனுடைய நிலத்தை தாண்டி போனாதாங்க இவருடைய கிராமத்துக்கே போய் சேர முடியும். அந்த சமயத்தில் அந்த புல்லட் எடுத்துக்கிட்டு இவர் அந்த வாய்க்கால் மேட்லேயே ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இவருக்கு ஒரு வித்தியாசமான காட்சி தட்டுப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து 100 மீட்டர் தள்ளி யாரோ ஒரு நபர் பீடி குடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி தெரியுதுங்க. உடனே அந்த இடத்த விட்டுட்டு நம்ம வந்து போயிடணும் அப்படின்னு இவர் நினைச்சிருந்தாருன்னா இவருக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் இவர் அது யார் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால தாங்க ஒரு பிரச்சனைக்கே ஆரம்பமாச்சு. என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பைக்கை அப்படியே சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல அப்படி யார் நிற்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்கறதுக்காக அந்த தோப்புக்குள்ளேயே இறங்கி போயிருக்கிறாருங்க. கொஞ்சம் தூரம் இறங்கி போக போக இவர் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே தாங்க கேட்டிருக்கிறாரு, யார் இங்கே உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனாலுமே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபர் யார் என்ன எதுவுமே சொல்லாமல் அவருடைய வாயில பீடி வச்சுக்கிட்டு உஃப்னு ஊதிட்டே இருந்திருக்காரு. உடனே சந்தேகப்பட்டுட்டு இவருடைய கையில் வச்சுருக்கக்கூடிய டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அடிச்சிருக்கிறாருங்க. அப்படி அடித்த அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தட்டுப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் யாரோ ஒரு நபர் தான் உட்காந்துருக்காரு, ஒருவேளை திருடனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சாரு. ஆனால் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது வேறு யாருமே கிடையாதுங்க, மலையன்டாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இவர் பார்த்த காட்சி வேற ஒரு காட்சி. அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த மர்ம நபர் இருக்கார் இல்லையா, அவருடைய தலையவே காணாம், வெறும் முண்டை மட்டும் தான் அங்கே உட்காந்துருக்குது. கையில் ஒரு பீடியை வச்சுட்டு ஊதிட்டு இருக்குது. தலையே இல்லாமல் வெறும் முண்டமாக உட்காந்துட்டு பீடி குடிச்சிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த காட்சியை பார்த்துட்டு இவருக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சு. அடுத்த நிமிஷமே பயங்கரமான ஒரு அழுகுரல் சத்தம் கேட்குது. ஓ அப்படின்ற மாதிரி தாங்க விகாரமாக கேட்டுக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவருக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சு. இனிமேல் இந்த இடத்துல நிற்கக்கூடாதா, அந்த இடத்துல நிற்கிறது வேறு யாரும் கிடையாது, மலையன் தான் அப்படி உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு தெரிய வந்திருக்குது. அடுத்த செகண்டே ஓட்டம் முடிச்சு இவருடைய பைக்கிட்டே வந்திருக்கிறாரு. அவர் கையில் வச்சுக்கக்கூடிய டார்ச் லைட்டை முதற்கொண்டு அப்படியே கீழே தடுமாற விட்டுட்டு இவருடைய பைக்கிலே ஏறி மூவ் பண்ணி ஸ்டார்ட் அடிச்சு கொஞ்சம் தூரம் தாங்க கடந்து போயிருப்பாரு. அந்த சமயத்திலே பின்னாடி இருந்து ஒரு அமானுஷமான குரல்ல ஒரு சத்தமும் கேட்டிருக்குது. மாமா, என்னை பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்களே, கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்குது. யார் இப்படி சத்தம் போடுறது அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறாருங்க. அதே மாதிரி தாங்க தலையே இல்லாமல் ஒரு முண்டமாக நின்றுக்கிட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அமானுஷமான வார்த்தைகள் வந்து மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்குது. உன்னுடைய பொண்ணை வந்து எனக்கு கட்டி கொடுக்காம விட்டுட்டேல, எனக்கு துரோகம் பண்ணிட்டேல, உன்னோட உசுரை நான் எடுக்காமல் போக மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிருக்குது.
கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நின்றோம்னா நம்ம உசுரே போயிடும் அப்படின்னு நம்ம தாங்க நினச்சிட்டு அந்த வண்டியை ஸ்டார்ட் எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் தாங்க கடந்திருப்பாரு. திடீர்னு இவருக்கு இடையில யாரோ ஒருத்தர் வந்து சரட்டுன்னு கிராஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுக்குது. உடனே கண்ட்ரோல் இல்லாமல் வண்டியிலேருந்து அப்படியே டக்குன்னு தட்டு தடு மாதிரி இப்படி சீர் குழஞ்சி கீழே விழுந்துருக்குறாருங்க. கீழே விழுந்தது மட்டும் தாங்க இவருக்கு என்ன நினச்சுன்னு தெரிலங்க, அப்படியே மயக்கம் போட்டே விழுந்துருக்குறாரு. கிட்டத்தட்ட இவர் மயக்கம் போட்டு 1 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க அந்த இடத்த விட்டு கண்ணே முழிக்கிறாரு. அப்படி கண்ணு முழிச்சு பார்க்கும்பொழுது இவர் இருக்கக்கூடிய இடம் இவருடைய வீடு தான். உடனே நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த தாராளியுடைய கணவர், இவங்களுடைய பையன் சக்திவேலு, அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நிற்கிறாங்க. நீங்கள் வந்து வாய்க்காமேட்லேயே மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தீங்க, அங்கே ஒரு விவசாயி உங்களை வந்து எதிர்ச்சியாக பார்த்தனால தான் எங்களுக்கே விஷயம் தெரிஞ்சிச்சு, அதனால தான் உங்களை தூக்கிக்கிட்டு இங்கே வீட்டுக்கே வந்தோம். உங்களுடைய கைகால உடம்புல சின்ன சின்ன சிராய்ப்பு காயங்கள் மட்டும்தான் இருந்திருக்குது, மற்றபடி உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றனால தான் உங்களை காப்பாற்றி இங்கே கூட்டிட்டு வந்தோம், இல்லைன்னா மருத்துவமனையிலே போய் சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா, எதுக்கு திடீர்னு இப்படி மயக்கம் போட்டு விழுந்தீங்க அப்படின்ற மாதிரி இந்த தாராளின்ற பெண்மணியும் இவங்களுடைய அண்ணன் இருக்காங்க இல்லையா சக்திவேலு, இந்த இருவருமே கேட்டிருக்காங்க. அப்படி கேட்ட உடனே இந்த மன்னவன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அமானுஷமான நிகழ்வை அப்படியே சொல்லியிருக்கிறாருங்க. இதை கேட்டுட்டு தாராளியும் சரி இவங்களுடைய குடும்பத்தினரும் சரி ஆடி போயிட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜம்தானா? அந்த மலையன்றவனுடைய ஆன்மா இன்னும் அந்த இடத்துல தான் இருக்குதா? கிராமத்து மக்கள் ஒரு சிலர் அரசல் புரசலாக பேசிட்டு இருக்கதை நம்ம கேட்டிருக்கோம், ஆனால் இப்பொழுது நீங்களே தத்ரூபமாக பார்த்த காட்சியை சொல்லும் பொழுது நாங்கள் மிரண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே இந்த தாராளியோட கணவர் கார்லே முனியப்பன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய வீரபாண்டியனே நம்மளை வந்து காப்பாற்றுவார், நீங்கள் பயப்படாமல் தூங்குங்க மாமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே படுத்து கிடக்கக்கூடிய இந்த மன்னவன் வந்துட்டு கண்ணை வந்து அப்படி பயங்கரமாக முழிச்சுக்கிட்டு அந்த இருக்க பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. என்னாச்சு மாமா, ஏன் இப்படி வந்து விகாரமாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலையன் என்னை வந்து கூப்பிட்றான்டா, அதை வந்து கூப்பிட்டுட்டான், நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன், நீங்கள் எல்லாருமே கவனமாக பத்திரமா இருங்க, அவங்க என்னை கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் நல்லாயிருவீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானப்படுத்திருக்கிறாங்க. ஆனாலுமே கண்ணை நல்லா முழிக்க திறந்தபடியே அவருடைய உயிர் அதே இடத்துலயே பிரிஞ்சு போயிருக்குதுங்க. அதன் பிறகு தாங்க அவர் வந்து உயிரோடவே இல்லை அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரிய வந்திருக்குது. அடுத்த செகண்டே அவங்க தலையில் அடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி மலையன் இறந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பாவையும் இறக்க வச்சிட்டானே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சக்திவேலும் தாராளி என்ற பெண்மணியும் அழுதுட்டு இருக்காங்க. அதன் பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு உற்றார் உறவினர்கள் எல்லாருக்குமே சொல்லி இவருடைய இறுதிச் சடங்கு நடப்பதற்காக இவருடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த மலையனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து துக்க நிகழ்வுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்திருக்காரு. அதே நேரத்தில் இவருடைய மனைவி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அதெல்லாம் போக வேணாம், என்னுடைய பையனே செத்து போயிட்டான், உன்னுடைய உறவு உனக்கு தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இந்த தாராளியோடைய அம்மாவுடைய மூத்த அண்ணன் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொஞ்சம் கூட மனசு கேட்கல. என்ன இருந்தாலும் என்னுடைய தங்கச்சி குடும்பம், என்னுடைய தங்கச்சியோட வீட்டுக்காரன் தான் இறந்து போனது, நான் பார்க்காம இருந்தால் சரியா வராது, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நீ வராமே இருந்துட்டு போ, நான் கட்டாயமாக அந்த இடத்துக்கு போயே தீருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே போயிட்டு கடைசி வரைக்கும் அந்த இறுதி சடங்கு முடிஞ்சு சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் கூட இருந்துட்டு திரும்ப வந்துருக்காருங்க. அப்படி அந்த இறுதி சடங்குலாம் முடிச்சுட்டு இவருடைய வீட்டுக்குள்ள வந்து வாசப்படியில் ஒரு 8 தாங்க வச்சுட்டு போறாரு. அப்படி 8 வச்ச அடுத்த நிமிஷமே இவங்களுடைய மனைவி ஏன்னு சத்தம் போட்டுருக்காங்க. அப்பயே தெரிஞ்சிச்சுங்க இவங்களுடைய மனைவியோட உடம்புல இவங்களுடைய பையனுடைய ஆன்மா வந்து இறங்கியிருக்கு அப்படின்றது. அதாவது மலையனுடைய ஆன்மா தாங்க இவங்களுடைய அம்மாவையே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது. என்னுடைய அம்மா அவ்வளோ சொல்லி நீ எப்படி அந்த இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்த, அவங்க வீட்டில் இன்னும் அடுத்தடுத்து மரணம் நடந்துக்கிட்டே இருக்கும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் செத்து போனதுக்கப்புறம் மொத்தமாக சொல்லி அனுப்புவாங்க, அப்போ நீ போனால் போதும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவருடைய கழுத்தையே பிடிச்சி அப்படியே அந்த தூக்கி இருக்காங்க. அப்படி தூக்குனது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணி வந்து இவங்களுடைய வாய்ஸ்லேயே பேசவே இல்லைங்க, இவங்களுடைய பையன் மலையன் இருக்கார் இல்லையா, அவருடைய குரலில் தாங்க அமானுஷமாக பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவங்களுடைய குடும்பத்தை எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி தாங்க பயத்திலே அவர் வந்து அழுதபடி சொல்லிக்கிறாரு. நான் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், அந்த கடவுளே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன், அந்த குடும்பத்தில் இருக்க ஒட்டு மொத்த பேரையும் வந்து இப்படி குள்ளி தோண்டி புதைக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து டக்குன்னு டிசப்பியர் ஆகிருக்குதுங்க. இந்த பெண்மணி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்காங்க. உடனே அந்த பெண்மணியோட முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டுருக்காருங்க இவங்களுடைய கணவர். இந்த மாதிரி பையனுடைய ஆன்மா உன்னுடைய உடம்புலே வந்துட்டு இந்த மாதிரி பேசிச்சுடி, எனக்கு என்னமோ பயமா இருக்குது, என்னுடைய தங்கச்சியோட குடும்பத்தினருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு பாதுகாவலாக நான் தான் இருக்கணும், அதனால இந்த விஷயத்தை நானே போய் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல நினைச்சிருக்கிறாரு. ஆனால் இவங்களுடைய மனைவிக்குமே இந்த விஷயம் தெரிய வந்திருக்குது. நீ இப்பொழுது எதுவுமே சொல்ல வேணாம்யா, காலையில் போய் சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க தடுத்துருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த தாராளின்ற பெண்மணியோட அம்மாவுடைய மூத்த அண்ணன் இருக்கார் இல்லையா, அவசரமாக இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் முதல் நாள் இரவு நடந்த அனைத்து விஷயத்தையுமே அப்படியே போட்டு உடச்சிருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஆடி போயிட்டாங்க. நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா என்னுடைய அப்பாவுடைய உயிரை எடுத்துகிட்டு போனதே உங்களுடைய பையனுடைய ஆன்மாவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமாப்பா, உன்னுடைய அப்பாவோட உயிரை எடுத்துகிட்டு போனது என்னுடைய பையனுடைய ஆன்மா தான், இதுக்கு மேலே அவங்க
அவங்ககிட்ட வந்து ஓப்பனாக என்னால் பேச முடியாது. உன்னுடைய தங்கச்சி தாராளி காளியா, அவளையும் அவளுடைய புருஷன் முனியப்பனையும் வெளியூருக்கு போக சொல்லு, இல்லை அப்படின்னா அவங்களுடைய உசுரே போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த கிராமத்தை விட்டே போக மாட்டோம், எங்களுக்கு குலதெய்வம் இருக்குது, நாங்கள் வீரபாண்டியன் கோயிலுக்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாரும் பேசிகிட்டே இருக்கும் பொழுது இந்த தாராளின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, திடீர்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டு ஏய் 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 அப்படின்ற மாதிரி தாங்க ஓட்ட முடிச்சிருக்கிறாங்க. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, ஏன் இப்படி வித்தியாசமாக பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு வீச்சரவாளை எடுத்துட்டு இவங்களுடைய கணவர் கார்லையா முனியப்பன் அவருடைய கழுத்துக்கிட்டே சீவுற மாதிரி வந்துட்டாங்க. நல்ல வேலைங்க, ஒரு செகண்டு அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய கணவர் முனியப்பனோட உயிரே போயிருக்குங்க, கழுத்தே துண்டா போயிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தடுத்து அந்த பெண்மணியை வந்து ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. என்னாச்சரி, ஏண்டி உன் புருஷனை கொல்ல பார்க்குற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி ஒரு ஆண்மகனுடைய வாய்ஸில் பேசியிருக்குது. நான் ஒன்று என் புருஷனை கொல்ல நினைக்கல, ஏன்னா இவளுடைய உடம்புல இருக்கக்கூடியது வந்து தாராளி கிடையாது, நான் தான் மனைய வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பல்ல கடிச்சுக்கிட்டே பேசியிருக்குது. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே குலையும் நடுங்கி போயிடுச்சு. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, செத்து போனதுக்கு பிறகு ஒரு உசை எடுத்துட்ட, இதுக்கு மேலேயும் உனக்கு ரத்த பசி கேட்குதா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க. ஆனாலுமே இந்த பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய மலையனோட ஆன்மா இந்த முனியப்பனை பொடுத்தலாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க வக்கர புத்தியோட பேசிட்டு இருக்குது. இதுக்கு மேலே இதை விட்டா சரியா வராது, நீங்க எல்லாருமே ஒரு கைத்தாங்களா பிடிங்க, நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமாக குண்டு கட்டாக தூக்கிக்கிட்டு இந்த தாராளின்ற பெண்மணியை கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டியன் கோயிலுக்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி கோயிலுக்குள்ளே போன அடுத்த செகண்டே இந்த பெண்மணியால் எதுவுமே நகர முடியல, எதுவும் பண்ண முடியல. ஆன்னு கத்திக்கிட்டு அப்படியே சம்மணங்கால் போட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி பக்கத்தில் வந்துட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகு அவருடைய உடம்புலேயே வந்துட்டு வீரபாண்டியனே வந்து இறங்கியிருப்பார் போலங்க. அப்படியே சாமி ஆடுற மாதிரி தாங்க அருள் வந்து சொல்லிக்கிறாரு. உனக்கு என்ன பிரச்சனை, மறுபடியும் எதுக்காக வந்த, நீ செத்ததுக்கு இவங்களுக்கு எந்த காரணமும் கிடையாது, அப்புறம் எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுக்கிறாரு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊர் மக்களுக்குமே ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. ஏன்னா இவங்களே நினைச்சாங்க இல்லையா, நம்ம கூட நினைச்சிருப்போம் இந்த முனியப்பனோட குடும்பம் தான் இந்த மலையனை வந்து போட்டு தெளிக்காங்க அப்படின்றது. ஆனா அந்த அருள் வந்த பூசாரி சொன்னதுக்கு பிறகுதாங்க இங்கே கூடிய மக்கள் எல்லாருமே வந்து வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. அதன் பிறகுதாங்க இந்த மலையனுடைய ஆன்மாவே விஷயத்தை சொல்லவே ஆரம்பிச்சிருக்குது. நான் சாகிறதுக்கு இவங்க காரணம் கிடையாது, என்னுடைய கூட்டாளியில ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்குது. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மலையனை பொறுத்த வரைக்கும் அன்றைய காலை பொழுதுல இவங்களுடைய சித்தப்பா பையனை போய் மிரட்டிட்டு வந்தார் இல்லையா, அன்றைய இரவு இவருடைய தோட்டத்திலேயே தாங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு எப்பயும் போல இருந்திருக்காரு. இவர் இருக்கக்கூடிய நேரத்திலேயே இவருடைய சக நண்பர்கள் ஒரு 4-5 பேர் இவருடைய இடத்துக்கிட்டே வந்திருக்காங்க. அப்படி 4-5 பேர் நல்லா ஜாலியாக சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பர்கள் 4-5 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தருடைய அக்காவை தாங்க இவர் வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பெண்மணிக்கு ஏற்கனவே திருமணமாகி அவங்களுடைய கணவர் வந்து பாதிலே விட்டுட்டு போயிருக்காரு. அதன் பிறகு ஒரு குழந்தையோட தாங்க அவங்க கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க அந்த பெண்மணிக்கும் இந்த மலையனுக்கும் பழக்கம் ஏற்பட்டுக்குது. நான் இவளை திருமணம் பண்ணிக்கிறேன், இவளோட குழந்தையை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆசை வார்த்தைகளை பேசி அவங்கள வந்து ஏமாற்றி இவருடைய வழிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. கடைசியில் இவர் வந்து தன்னுடைய அக்காவை வந்து திருமணம் பண்ண மாட்டாரு, அந்த தாராளின்ற பெண்மணியை இவருடைய மனசு நினைச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சது பிறகு தாங்க இவருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய கூட்டாளி வந்து இவர் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு. என்னுடைய அக்காவை நீ ஏமாத்த நினைச்சிட்டு இருக்க, அது ஒருபோதும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே இந்த மலையனை பொறுத்த வரைக்கும் வசதியாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்றனால நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ நினைச்சதை பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இரு தரப்பினருக்கும் சண்டை முத்தி போய் கடைசியில் அந்த கூட்டாளிகளே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த மலையனை வந்து அடிச்சு வெட்டி போட்டு தள்ளிக்கிறாங்க. அப்படி போட்டு தள்ளினதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே பயம் வந்திருக்குது. அப்படி பயம் வந்ததுக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க இவங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து வெளியூரை சேர்ந்த ஒரு நபர் வந்து நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லும் பொழுது, நானே இந்த குழப்பலையை ஏற்றுக்கிறேன், எனக்காக நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுருக்கீங்க இல்லையா, உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்ற மாதிரி தாங்க, நான் தான் திருடினேன், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி தாங்க சரண் அடைஞ்சிருக்கிறாரு. இப்படி தான் நடந்துச்சு, அவனால தான் நான் செத்து போனேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மலையனுடைய ஆன்மா இந்த தாராளின்ற பெண்மணியோட உடம்புல இருந்தே சொல்லியிருக்குதுங்க. இதை கேட்டுட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நடுங்கி போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கோயிலுடைய பூசாரி இந்த மலையனுடைய ஆன்மா கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுதான் நீ செத்ததுக்கு காரணமே வேற யாரும் சொல்ற, அப்புறத்துக்கு இவங்களுடைய குடும்பத்தை வந்து ஆட்டி படைக்கிற, முதல் இந்த பெண்ணுடைய உடம்பு விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனாலுமே இந்த மலையன்றிருக்கார் இல்லையா, அவருடைய ஆன்மா இந்த பெண்ணுடைய உடம்பை விட்டு நான் போக மாட்டேன், இவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கடைசி வரைக்கும் ஒரு உயிர் வாழ்ற வரைக்கும் இவ கூடயே தான் நான் இருப்பேன், இவளோட புருஷனை நான் இப்பயோ போட்டு தள்ளியிருப்பேன், ஆனால் போட்டு தள்ள முடியலை, ஆனால் நான் கொஞ்ச நாள்லேயே அவனையுமே வந்து கொண்டுருவேன்,
கொன்னுட்டு இவளுடைய உடல்லையே நான் வந்து இருக்கிற வரைக்கும் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக சிரிச்சிருக்குது. நீ இதை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீ இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி அந்த ஆன்மாவை தன்வசப்படுத்தியிருக்கிறாருங்க அந்த கோயிலுடைய பூசாரி. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மலையனுடைய ஆன்மா இந்த கோயில் பூசாரிக்கு இணங்க அப்படியே வந்து ஏற்றுட்டு இருக்குதுங்க. நான் சத்தியவாக்கு கொடுக்குறேன், இந்த பெண்மணியோட உடம்பு விட்டு நான் போயிடுறேன், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி சத்தியவாக்கு கொடுத்துருக்குது. அப்படி சத்தியவாக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு தாங்க இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையன் சாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இவருடைய கூட்டாளியான ஒரு நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து வெளியூர் போயிருக்காருங்க. அப்படி வெளியூருக்கு போனவர் திரும்ப இன்னைக்கு தான் ஊருக்கே வந்துருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியாது இதுதான் அவனுக்கு கடைசி நாள் அப்படின்றது. நீங்கள் எல்லாருமே இந்த கோயிலை விட்டுட்டு உங்களுடைய கிராமத்துக்கு போய் பாருங்க, உங்களுக்கே ஒரு மரண ஓல சத்தம் கேட்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு சத்தியவாக்கு கொடுத்துட்டு இந்த பெண்மணியோட உடம்பு விட்டு அந்த மலையனுடைய ஆன்மா போயிருக்குதுங்க. அதே மாதிரி அந்த கோயிலுடைய பூசாரி உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது, இனிமேல் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தாங்க வாழ்த்திருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் மட்டும் அங்கே வந்திருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாருமே இவங்களுடைய கிராமத்துக்கே திரும்ப போயிருக்கிறாங்க. அப்படி கிராமத்துக்கு திரும்ப போன அடுத்த செகண்டே இவங்க எல்லாருக்குமே பேருதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா வந்து சொல்லிச்சு இல்லையா, உங்களுடைய கிராமத்துக்கு திரும்பி போங்க, ஒரு மரண ஓல சத்தம் கேட்கும் அப்படின்ட்டு. அது சொன்னது வந்து உண்மைதாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையனுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து இவர் இறந்ததுக்கு வந்து காரணமாக இருந்தார் இல்லையா, அதாவது இந்த மலையன் இறந்ததுலேருந்து அவர் வந்து வெளியூருக்கு போயிருக்கிறாருங்க. அப்படி வெளியூருக்கு போயிட்டு இன்றைய நாள் தாங்க அவருடைய கிராமத்துக்கே திரும்ப வந்திருக்கிறாரு. அப்படி கிராமத்துக்கு திரும்ப வந்தவர் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி தாங்க சந்தோஷமா இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய வீட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தவர் ரொம்ப நேரமாக வெளியே வரவே இல்லை. உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே சந்தேகப்பட்டுட்டு அவருடைய வீட்டோட கதவை போட்டு தட்டியிருக்காங்க. தட்டியுமே திறக்கவில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அனைவருக்குமே பேரெதிர்ச்சி. இந்த மலையனுடைய நண்பர் இல்லையா, அவருடைய வீட்டோட விட்டத்திலேயே தூக்கு போட்டு தொங்கினபடி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாருங்க. இந்த மலையனுடைய நண்பரான கூட்டாளி வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போயிட்டாரு. ஒருவேளை தற்கொலை பண்ணி இவராக தான் இறந்து போனாரா அல்லது வேற யாரும் கொண்டாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க விடை தெரியாத மர்மமாக இருந்திருக்குது. ஆனாலுமே அந்த கோயிலிருந்து வந்த இவங்களுடைய உறவினர்கள் சரி, அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் ஒரு சிலருக்கும் சரி, இது வந்து மலையனுடைய ஆன்மா தான் போட்டு தெளிருக்கு அப்படின்றது வந்து அப்பட்டமாக தெரிஞ்சிருக்குதுங்க. இருந்தாலுமே வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க அதுலேருந்து கடந்தே போயிருந்துருக்காங்க. அதன் பிறகு இந்த மலையனுடைய ஆன்மாவால் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் என்னுடைய கிராமத்தில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.